அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு விடியலை நோக்கி யூடியூப்பில் போடுவதில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் போப் ஜான் பால் கல்லூரியின் முதல்வராக செயல்படுகின்ற திருவாளர் ஜஸ்டின் ஆண்டனி அவர்கள். கூட்டமாக பங்கை சார்ந்தவர்கள். கடந்த 15 ஆண்டளவாக கல்வியியல் கல்லூரியின் முதல்வராக சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு உண்டு. அந்த ஆளுமையை அவரிடம் தன்னுடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் விடியலை யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா? முதலாவதாக இந்த விடியலை நோக்கி யூடியூப் சேனலில் பணிபுரியும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஜஸ்டின் ஆண்டனி. என்னோட ஊர் கூட்டமாவு பங்கை சேர்ந்தவன். என்னுடைய தாய் மரிய அடைக்கலம் அப்படின்ட்டு அவங்க டீச்சராக முழகுமூடு இன்ஃபன்ட் ஜீசஸ் கான்வென்ட்டில் டீச்சராக பணிபுரிந்தவர்கள். என்னுடைய தந்தை திரு செல்வராஜ் அவர்கள் கோர்ட்டில் கிளரிக்கல் ஜாபில் இருந்து பணி செய்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள். 4வது இறுதியானவன் நான். வீட்டில் ரொம்ப பாசத்தோடும் பரிவோடும் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய அம்மா கான்வென்ட்டில் டீச்சராக இருந்ததுனால எப்போவுமே எங்களுக்கு கான்வென்ட்டில் இந்த சிஸ்டர்ஸோடையும் கான்வென்ட்டில் உள்ள தொடர்புகள் அதிகமாக இருந்தது. எப்போ போனாலும் எங்களுக்கு ஜபங்கள் சொல்லித்தரதும், இப்போவும் நைட்டு தூங்கும் போதும் காலையில் எழும்பும் போதும் சொல்லக்கூடிய ஜபங்கள் அன்னைக்கு லியோனின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொல்லி தந்த ஜபங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துறது. இந்த எல்லா ஜபமும் தான் உள்ளது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம். அதுதான் உண்மையிலே வழி நடத்துகிறது. எனது மனைவி டாக்டர் மேரி ஜெசிந்தா. அவங்க சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில். இப்போ இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் ஃபார் விமன் முழகுமூட்டில் அவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பார்ட் டைமாக இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்த மகா ஆயுர்வேதா டாக்டர். 2வது மகா டென்டிஸ்ட் இப்போ முடிச்சிட்டா. இப்போ அடுத்த படிப்புக்காக அவளை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுடைய சிறிய ஒரு குடும்பத்தை பற்றின விஷயம். பரவாயில்ல, உங்களுடைய குடும்பத்தை அறிமுகப்படுத்துறீங்க. உங்களுடைய பணிகள் அல்லது உங்களுடைய ஆர்வமிக்க துறைகள், இல்லைன்னா நீங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? என்னுடைய பள்ளி பருவம் முதல்ல முழகுமூடு சென்ட் ஜோசப்ஸ் ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தது. ப்ரைமரி ஸ்கூல், ஹை ஸ்கூல். அப்புறமா கார்மல் ஸ்கூலுக்கு நான் போனேன். போய் 10th அங்கே முடிச்சுட்டு மணலிக்கரை ஸ்கூலில் என்னுடைய +2 முடித்தேன். அதுக்கு பிறகு பிகாம் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் முடித்தேன். எம்காம் லோயலா கல்லூரி சென்னையில் படித்தேன். அப்புறமா பிஎட், எம்எட் அப்படி முடித்து ஒரு ஆசிரியராக ரோமன் கேத்தலிக் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், RCM ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, ஆவடியில் என்னுடைய கல்வி பணியை நான் முதலாக அங்கே தான் தொடங்கினேன், ஒரு ஆசிரியராக, பள்ளி ஆசிரியராக. அதுக்கு பிறகு அங்கேருந்து நேராக நான் மாலத்தீவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மாலத்தீவில் ஒரு 10 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சுனாமி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதனால் சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து ஊருக்கு வரணும், என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது கடவுள் எனக்கு ஒரு வழி காட்டினார். கேரளாவில் SN ட்ரைனிங் காலேஜ்னு ஒரு காலேஜ்
எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் காலேஜ். அந்த காலேஜில் ஒரு வாய்ப்பு வந்தது. நான் மாலத்தீவில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், அப்துல் ரசாக் அப்படின்னு, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். அவர் எப்பவுமே சொல்லுவார், எனக்கு வந்து ஆண்டவன் இவ்வளோ நாள் இங்கே சாப்பாடு வச்சுருக்கிறேன், நீ அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லுவார். நான் அங்கே போய் சாப்பிடுவேன். அப்புறமா அது முடிஞ்சதும் உனக்கு இங்கே முடிஞ்சு போச்சு, இன்னொரு இடம் தருவேன்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி இன்னொரு இடம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படி கொடுத்து நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் சமாதானமாக போயிட்டுருக்கேன். எனக்கு கடவுளுடைய அந்த அருள் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் அது 100க்கு 100 அது உண்மை. மாலத்தீவில் இருக்கும்போது நினைக்கிறேன், இனி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது தான் கேரளாவில் அந்த வாய்ப்பு வருது. கேரளாவிலையும் நல்ல சேலரியாக வாய்ப்பு வருது. கேரளாவில் இருக்கும்போது இனி அம்மா அப்பா தனியாக வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களையும் கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது வள்ளியூர் பெட் பிஎட் காலேஜில் நான் கூப்பிட்றாங்க பிரின்ஸிபலாக. நான் அங்கே போகிறேன். அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணும்போது தான் நம்மளுடைய முளகுமூடு போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரி வந்து தொடங்குறதுக்கான ஸ்டெப்புகள் எடுத்தாங்க. அப்போ அந்த ப்ரிலிமினரி ஒர்க்ஸ், அந்த அந்த தொடக்க வேலைகளுக்காக அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையா, அப்புறமா அருட்தந்தை ஏசு ரத்னம், இவங்க 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு. ஏன்னா நான் கேரளாவில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்சிடி அப்போ பெங்களூரில் இருந்தது, அவர்களோட கொஞ்சம் நல்ல ஒரு தொடர்பு எனக்கு இருந்தது அந்த அதிகாரிகளோட. அதனால் எனக்கு அந்த தொடர்பை பயன்படுத்தி நம்ம கல்லூரிக்கு அனுமதி வாங்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் என்னோட இதை ஆரம்பித்தேன். ஈவினிங் போய் அங்கே வேலை செய்து அடுத்த நாள் அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ், அந்த மாதிரி எல்லா ஊர்களையும் அப்படி மெதுவாக அந்த கல்வியியல் கல்லூரி தொடங்குவதற்கு தேவையான உதவிகளை முதல்ல ஆரம்பித்து 2009 அந்த கல்வியியல் கல்லூரி தொடங்குகிறது. அதை தொடங்கும்போது யார் முதல்வர் என்ன சொல்லும்போது அருட்தந்தையர்கள் எனக்கு பேரை சஜஸ்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து அந்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்கிறேன். 2009 கல்வியியல் கல்லூரி முதல்வராக நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த கடந்த 15 ஆண்டு அனுபவங்கள், பல தாளாளர்கள் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா நம்முடைய பல ஆசிரியர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. அதில் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய கல்லூரியில் உள்ள முதல் தாளாளர் வந்து அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையா. அந்த ஃபாதரோட ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைச்சது. ஃபாதர் எப்போவுமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 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 நபர். அவரிடத்துலேருந்து நான் படிச்சுக்கிட்டது வந்து அந்த நேர்த்தி, கரெக்டாக இருக்கணும், எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், அந்த ஒரு விஷயம் அவங்க எனக்கு சொல்லி தந்த விஷயம். அதுக்கு அடுத்த தாளாளர் வந்து அருட்தந்தை சகாயதாஸ். சகாயதாஸ் ஃபாதர் தான் வந்து முதல்ல இந்த எப்படி ஃபினான்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும், பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுக்கலாம், பிள்ளைகள் அந்த பயிற்சி ஆசிரியர்களாக வெளியே வரும்போது ஒரு முழுமை பெற்ற ஒரு ஆசிரியராக இருக்கணும். அந்த ஆசிரியருக்கு பாட தெரியணும், வரைய தெரியணும், எழுத தெரியணும், எல்லாம் நடிக்க தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாதரோட பீரியடில் நாங்கள் பண்ணணும். ஃபாதரோட உதவியோட, ஃபாதரோட கைடன்ஸோடு நாங்கள் பண்ணோம். அதில் எஸ்பெஷலி டாக்டர் வேலு சரவணன் இந்த குழந்தைகள் ட்ராமான்னு உள்ள விஷயத்தில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து அவங்கள கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறமா டாக்டர் பார்த்திபராஜா அவரெல்லாம் வந்து இந்த மாணவர்களை உருவாக்குறதுல, மாணவரோட கிளாஸ் ரூமில் போய் எப்படி பிஹேவ் பண்ணணுன்ட்டு உள்ளதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. அப்புறமா டிராயிங்க்கு ஒரு டிராயிங் மாஸ்டர், அழகான ஒருத்தர். அப்புறமா ஈவன் ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாணவரோட ஹேண்ட் ரைட்டிங் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த பனை ஓலையில் ஆர்ட் பண்ணுறது, அதுக்காகவே ஒருத்தரை வர வச்சு அவரை வச்சு, அதெல்லாம் புதுமையான விஷயம் அந்த டைமில் எல்லாமே. ஆனால் அந்த பிள்ளைகள், எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் வெளியே வரும்போது ஒரு மல்டி டேலண்டட் பிள்ளைகளாக வெளியே வந்தாங்க. இப்போவும் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஃபாதர் ஜெனித் வந்திருந்தாங்க தாளாளராக. ஜெனித் ஃபாதர் வந்து டெக்னாலஜி சைடில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறமா அடுத்து ஃபாதர் பபியான்ஸ்
தாளலாராக இருந்தாங்க. பபியான்ஸ் ஃபாதர் வந்து எல்லாமே ஒரு கரெக்ட் டைமில் எல்லாம் பர்ஃபெக்டாக டைமுக்கு எல்லாமே நடக்கணும், எல்லாமே ஒழுங்காக நடக்கணும். அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக அந்த கல்லூரியை வழி நடத்திட்டு வந்தாங்க. தற்போது ஃபாதர் மைக்கேல் அலோஷியஸ் வந்து கல்லூரி தாளாளராக பணிபுரிகிறாங்க. ஃபாதரோட பணி செய்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், கல்லூரிக்காக நிறைய நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருட்தந்தை. கல்லூரி நிறைய ஸ்டெப்புகள் வந்து இப்போ நல்ல ஒரு நிலைமையில கல்லூரி போயிட்டுருக்கு. கல்லூரிக்குன்னு ஒரு பேர் எங்கே போனாலும் இருக்குது. எங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலுமே நல்லா இது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல டீச்சராக இருக்கிறாங்க, ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வெறும் கல்வியை மட்டும் சொல்லி கொடுக்கறதில்ல, வேல்யூஸ் நிறைய நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு. நல்ல நல்ல விழுமியங்கள் அந்த பிள்ளைகள் உடைய பிள்ளைகளாக ஆசிரியர்களாக இன்னைக்கு வெளியே வந்து பணியாற்றுறாங்க. அப்போ இப்போ நீங்கள் கடந்த 15 ஆண்டுகளில் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த டீச்சிங் கம்யூனிட்டியுடைய ஃபியூச்சர் பல விதங்களில் கேள்விக்குறியாக இருக்குது. அதுபோல் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா பிஎட் வந்து 1 இயர் கோர்ஸாக இருந்து ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அதனுடைய நிலவரங்களும் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதை நீங்கள் எப்படியாக அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள் இல்லைன்னா அப்படி என்ன ஆலோசித்து வச்சுருக்கிறீங்க? பொதுவாகவே இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து மட்டும் இல்லை, இந்த கோவிடுக்கு பிறகு கோவிடுக்கு முன்னாடி அப்படின்னு பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலையே நம்ம ரெண்டாக பிரிக்க வேண்டியது இருக்குது. கோவிடுக்கு முன்னாடி பிள்ளைகள் வந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நம்ம பிள்ளைகளை ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த வேலை தான் நம்மளோட இது. கோவிடுக்கு பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஆட்டிடியூட், அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஈஸி கோயிங், சிம்பிளாக அப்படி போகிறது எப்படி, இதை பற்றினது தான் அந்த பிள்ளைகளோட ஆட்டிடியூடாக இருக்குது இப்போ உள்ள பிள்ளைகளோடது. பட் இருந்தாலும் ஒரு கோர்ஸ் அவுட்கம், ஒரு பிஎட் படித்து வெளியே வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அந்த கோர்ஸ் அவுட்கம்னு ஒன்று டிராஃப்ட் பண்ணுறாங்க. அது பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, என்சிடிஇ டெல்லியாக இருந்தாலும் சரி, யூஜிசி கைட்லைன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிக்கும்போது அந்த பிள்ளைகளோட அவுட்கம் எப்படி இருக்கணும். இப்போ அந்த அவுட்கமில் திருப்பி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு புதுசாக இப்போ ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இப்போ டான்ஸ்கேல அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு உயர்கல்வி உரையாடல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இனி அதுலேருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்ட்டு உள்ளதில் ரொம்ப கருத்து செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மாணவர்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் எனக்கு தெரியுது. ஜபம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப ஆர்வம் இப்போ காட்டுறதில்லை. நான் அந்த தொடக்கத்தில் 2009 எங்கள் கல்லூரியில் எல்லா வெள்ளிக்கிழமையும் முதல் வெள்ளினா மாஸ் திருப்பலி, அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்மஸ், அப்புறமா அந்த தவக்காலத்தில் ஒரு தியானம், தவக்காலம் அந்த தியானம் முடிஞ்சதும் ஒரு திருப்பலி, அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு வழிபாடு, இதெல்லாம் வச்சு வரும்போது அந்த பிள்ளைகள் அப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எவ்வளோதான் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணியிருந்தாலும் இப்போ வர வர அந்த பிள்ளைகள் அதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வெளியே போகிற மாதிரியான ஒரு எண்ணம். இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஜப வாழ்வில் பிள்ளைகள் கொஞ்சம் குறைவாக நான் பிள்ளைகளை பார்க்குறேன். அந்த ஜப வாழ்வு குறையும் போது அந்த மாணவர்களுடைய நிறைய பிரச்சனைகள், அதுகளோட லைஃப்பில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் மற்ற கல்லூரிகளை போல் பிஎட் கல்லூரியை பொறுத்தளவில் இந்த மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமைன்னு உள்ள விஷயங்கள் ரொம்ப வர்றதில்லை. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு டிகிரி முடித்து அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வர்றதுனால ஓரளவு அவங்க வந்து தன்னைத்தானே அசஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஜப வாழ்வில் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கூட முன்னுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
மற்ற கல்லூரியை விட நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வியியல் கல்லூரி மற்ற கல்லூரிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைன்னா சிறப்பு அம்சமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிறப்பம்சம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மெயினாக வேல்யூஸ், விழுமியங்கள் சொல்லி கொடுக்கறது. ரெண்டாவது, நம்ம பிள்ளைகள் ஒரு 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 மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆசிரியராக அந்த பிள்ளைகள் வெளியே வர்றாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவில் போனாலும் பார்க்கும்போது போப் ஜான் பாலா, ஓ அங்கே படிச்சியாம்மா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் அந்த பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ், அது பிள்ளைகளோட தனித்தன்மையாக இருக்குது. பிள்ளைகள் ஒரு டான்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் போய் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணுன்னாலும் அந்த பிள்ளைகள் அழகாக பண்ணிடுறாங்க, பெரிய கஷ்டம் இல்லாமல். இது மற்ற கல்லூரிகளில் இல்லை. ரெண்டாவது, நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ், ஒரு அந்த ட்ரைனிங் பயிற்சி டைமில் நம்ம பிள்ளைகளோட ரெக்கார்டுகளும் நம்ம பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒர்க்களையும் தான் மற்ற கல்லூரிகள் வாங்கி ஃபாலோ பண்ணுறாங்க, சொல்லி விடுறாங்க. அங்கே போப் ஜான் பால்லேருந்து பிள்ளைகள் வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அளவு நம்ம கல்லூரி ஒரு ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு கல்லூரியாக செயல்பட்டு இருக்கு. கல்வித்துறையில் நீண்ட ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதில் நம்முடைய கல்வி ஒரு சமூக மாற்றத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாகவோ இல்லைன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்களா? நிறைய வாய்ப்புகள் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கி இருக்கிறோம். முதல்ல இந்த பிள்ளைகளை நாங்கள் ஸ்பெஷல் நீட், தேவைக்குடைய உடல் மன ஸ்பெஷல் சில்ட்ரன், அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறோம். பிள்ளைகளை பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவங்களாகவே அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ வீட்டிலேருந்து ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் மாதிரி நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதியோர் இல்லங்களுக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறோம். முதியோர் இல்லங்கள் அந்த முதியோருக்கு அவங்க பணி செய்கிறாங்க. ஸோ இந்த பணி அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் வீட்லேயும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியோரை நம்ம கவனிக்கணும், அவங்கள நம்ம அன்பு செய்யணும், அவங்களுக்கு தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலேருந்து பிள்ளைகள்கிட்ட வளர்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய மறைமாவட்டம் பிரிஞ்சு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ இனி எப்படியாகும், என்னென்ன துறைகளில் நம்முடைய மறைமாவட்டம் அதிகம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் நம்முடைய மனித வளங்கள் எப்படியெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரணும்னு நினைக்கிறீங்க? மறைமாவட்டம் கல்வி பணியில் நல்ல ஒரு பணி தான் செய்துட்ருக்கு. என்னை பொறுத்தளவில் இந்தியாவிலேயே இவ்வளவு அருமையான கல்வி பணி செய்யக்கூடிய ஒரு மறை மாவட்டம் குளித்துறை மறை மாவட்டமாக தான் இருக்கணும். நிறைய எல்லா விஷயத்துலையும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் சைடாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் சைடாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் மறை மாவட்டம் நல்ல ஒரு பணியை செய்கிறது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. நிறைய நல்ல உள்ளங்களை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது சொல்லும்போது, நல்ல ஒருத்தர் இன்ஜினியராக இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல ஒருத்தர் டீச்சராக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு டீச்சர் நல்லவராக அதுக்கு பிறகு மாறுறதை விட, ஒரு நல்லவர் ஒரு ஆசிரியராக இருந்தால், நல்லவர் ஒரு பொறியாளராக இருந்தால், நல்லவர் ஒரு மருத்துவராக இருந்தால், இந்த நல்லவரை உருவாக்கக்கூடிய பணி நம்முடைய மறை மாவட்டம் எல்லா கல்வி நிறுவனங்களையும் செய்துட்டுருக்கு. குறிப்பாக அருள் தந்தையர்களுடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துறதும், அந்த மாணவர்களுக்கு நிறைய கோர்ஸ், ஏன்னா நம்ம ஃபாதர்ஸ்ட ரொம்ப ரிச் ரிசோர்ஸஸ் இருக்குது. சைக்காலஜிக்கலி, ஃபிலாசபிக்கலி, சோஷியாலஜிக்கலி, எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம அருள் தந்தையர்கள் ரொம்ப ரிச்சான ஒரு ரிசோர்ஸஸை உடையவராக இருக்கிறாங்க. இவர்களை எஸ்பெஷலி போப் ஜான் பால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப பயன்படுத்துது. இவங்களை கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறோம், பிள்ளைகளோட உரையாட வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு அவங்கள்ட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை படிக்க வைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அதனால் மறை மாவட்டம் நல்ல ஒரு பணியை தான் செய்துட்ருக்கு. ஆனால் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு மறை மாவட்டம் இந்த
கல்லூரிகளை எடுத்து செல்லணும். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வந்து ஒரு ஆட்டோனமஸ் காலேஜாக ஆயாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு அது வந்தாச்சு. இன்னும் ஒரு 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 என்னை பொறுத்தவரை ஒரு எஜுகேஷ்னல் வில்லேஜ் அதான் இப்போ புதிய இப்போ அரசாங்கமும் தேடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் வில்லேஜாக நம்மளுடைய மறை மாவட்டத்தில் ஒரு இதை உருவாக்கணும். ஒரு டீம் டு பி யூனிவர்சிட்டி அல்லது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய, ஏன்னா எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம கையில் இருக்குது. அதை ஒருங்கிணைத்து அப்படி கொண்டு வரும்போது நல்ல ஒரு இதாக வரும். லைக் இப்போ நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி 2வது ரேங்கில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருக்கிறேன். போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிறத விட 100 டைம்ஸ் பெட்டர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு மேலே கூட ஆலோசிக்கலான்னு எனக்கு மனசில் படுது. இறுதியா நீங்கள் என்னைக்கு இல்லை நம்முடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதுபோல் நிர்வாகம் இதனுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் எப்படி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பிறகு அருட்பணியாளர்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுநிலையினர், அருட்கன்னியர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் எல்லாருமே சிறப்பாக தான் பணி செய்துட்ருக்கிறாங்க. நான் அதில் எந்த குறைபாடும் நான் இப்போ பார்க்கல. ஆனால் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கூட இணைந்து பணி செய்யும்போது, இணைந்து நம்முடைய ஆயரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒற்றுமையாக செயல்படும் போது we can grow togetherன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம வளரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு வருகை தந்து நல்ல அனுபவங்கள், நல்ல கருத்துகள், நல்ல ஆலோசனைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. அவங்க அனைவருடைய சார்பிலும் திருவாளர் எஸ். ஜஸ்டின் ஆண்டனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.